ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அதில் 22 வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் கவனிங்க, நான் இந்த பகுதியை படிக்கிறேன். பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் கரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை படிக்க தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கவனமாக இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகள் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் இரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனிலுள்ள உயரவும் ஓங்கலுமான எல்லா கேதற்கள் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்சீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்கள் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாரும் ஒரு விஷயம் கூட சேர்ந்து சொல்லுவாங்க, கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துரிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் 2 காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான 2 காரியங்கள். ஒரு பகுதி தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார்.
இன்னொரு பகுதி கடைசி நாட்கள் அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை அவர் முற்றிலுமாக எப்படி பிடித்து கொள்வார். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார், அவர் ஆளுகை செய்கிறவராக இருப்பார். இப்பொழுதும் அவர் ஆளுகை செய்கிறார், ஆனால் வித்தியாசமான முறையில் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் தியானிக்கலாம். இந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு உள்ளாக வருகிறவர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வருகிறது. மற்ற எல்லாவற்றை விட ஆலயம் என்று சொல்லக்கூடிய, தேவனுடைய பர்வதமாகிய ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்துக்குள் வருகிறவர்கள் எப்படி உன்னதமானவர்களாக, உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள், எப்படி அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது என்பதை நாம் இதிலிருந்து தியானிக்க இருக்கிறோம். 2வது வசனத்தை நாம் முதலாவது படிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நாம் வேதாகமத்தை படிக்கும்போது கடைசி காலத்தில் கட்டப்படக்கூடிய ஒரு தேவாலயத்தை குறித்து இங்கே வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எருசலேமிலே ஒரு 3வது தேவாலயம் ஒன்று கட்டப்படும். இங்கு சொல்லப்பட்ட தேவனுடைய பர்வதமாகிய ஆலயம் என்று சொல்லக்கூடியது அந்த 3வது தேவாலயத்தை குறித்தது அல்ல. அதனுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. சீக்கிரமாக எருசலேமிலே ஒரு தேவாலயம் கட்டப்படும். அந்த ஆலயத்தை குறித்து அல்ல இங்கு சொல்லப்பட்டிருப்பது. இனி கட்டப்படக்கூடிய அந்த பிரமாண்டமான ஆலயம், அதில் அந்திகிறிஸ்து உட்கார்ந்து அவனுடைய ஆட்சியை ஸ்தாபிப்பதற்கு அது ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஆகவே கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் என்று சொல்லும்போது நாம் தவறாக புரிந்துவிடக்கூடாது. இப்போ அந்த ஆலயத்தை குறித்தான பேச்சுகள் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கும். இனி கட்டப்படக்கூடிய அந்த ஆலயம், எருசலேமில் கட்டப்படக்கூடிய அந்த ஆலயம், அந்திகிறிஸ்து அவனுடைய ஆட்சியை ஆரம்பிப்பதற்கு, அங்குள்ள சிங்காசனத்தில் சென்று உட்காருவதற்கு அது ஒரு ஆரம்பமாக இருக்கு. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட கடைசி நாட்கள் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவர் ஒரு சபையை ஸ்தாபித்து, கண்களுக்கு புறப்படாத அகில உலகளாவிய ஒரு சபையை ஸ்தாபித்து, அதுதான் நம்ம தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். ராஜ்யத்தை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த ராஜ்யத்தில் உட்பிரவேசிப்பதற்கு தகுதி என்று நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். மனம் திரும்பும்போது நமக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகிறது, ஒரு மறுபிறப்பு உண்டாகிறது, உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் உண்டாகிறது. இப்படி மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவம் உண்டாகிறவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளால பிரவேசிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் படிக்கிறோம். 2வது ஸ்தோத்திரம் பகுதியில் 2வது வசனத்தில் ஒரு விஷயம் யாராவது படிப்பீங்களா? மலைகளுக்கு மேலாய் அது உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். அப்போ இங்கே ஒரு ஸ்தோத்திரம், கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அப்போ கர்த்தருடைய ஆலயமாகிய ஒரு பர்வதம், அந்த பர்வதத்தை கர்த்தருடைய ஆலயம் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அந்த பர்வதம் என்ன செய்யும் என்றால், மற்ற பர்வதங்களின் கொடுமுடியில், மற்ற பர்வதங்களை பார்க்கலாம், அவற்றுக்கு மேலாக அது ஸ்தாபிக்கப்படும். அதனுடைய கொடுமுடியில் அது ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்போ பர்வதம் என்பது ஒரு ஸ்திரத்தன்மையை காட்டக்கூடிய ஒன்று, அசைக்க முடியாத ஒன்று தான் பர்வதம்னு சொல்லுவோம், அசைக்க முடியாத ஒன்று. அப்போ தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம், அது பர்வதம் என்று சொல்லப்படும் போதே இந்த தேவனுடைய ஆலயமாகிய பர்வதத்தை யாராலும் அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் கோபுரங்கள், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ சபையை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார், அல்லது அந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது எல்லாருடைய கண்களும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பப்படக்கூடிய அளவில் அந்த தேவனுடைய ஆலயம் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் இங்கே படிக்கிறோம், கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. இங்கே நிறைய பர்வதங்கள் இருக்குது. அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய, அல்லது ஸ்திரத்தன்மை உள்ள என்று சொல்லக்கூடிய, மனுஷனுடைய பார்வையிலே மிகவும் கனம் பெற்றதாக காணக்கூடிய அநேக பர்வதங்கள், குட்டி குட்டி பர்வதங்கள்லாம் நிறைய இருக்குது. சில அரசாட்சிகள் இருக்கிறது, ஆளுகைகள் இருக்கிறது, ஒவ்வொரு ராஜ்யத்தையும் ஆளக்கூடிய அரசுகள் இருக்கிறது, வல்லரசு நாடுகளை ஆளக்கூடியவர் இருக்கிறாங்க. இன்னும் அதுலேயும் என்னது அணு ஆயுத சக்திகள் கொண்ட பெரிய நாடுகள் என்று நினைக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் ஒரு பர்வதம் போல, இதெல்லாம் அசைக்க முடியாது. இந்த தேசத்தை எல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த அரசாட்சியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி சொல்லக்கூடிய அளவில் மனிதர்களுடைய பார்வையில் ஒரு ஸ்திரத்தன்மை வாய்ந்ததாக ஒரு பர்வதம் போல அது இருக்கிறது. அதுபோல பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பெரிய பெரிய கம்பெனிகள், டாட்டா, பிர்லா, என்னது ரிலையன்ஸ், இப்படியெல்லாம் நம்முடைய பார்வையில், மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, இதெல்லாம் மனுஷனுடைய பார்வையிலே இப்பொழுது அது ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறது. ஒரு பர்வதம் போல, இதெல்லாம் அசைக்க முடியாத ஒன்று போல இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் இந்த பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பெருசு என்று நினைக்கிறோமோ, எந்த ஒரு ஸ்தாபனம், அது ஒருவேளை கிறிஸ்தவ ஸ்தாபனமாக இருக்கலாம், இது நல்ல உறுதியானது என்று நினைக்கிறோமோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் உயர உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் அது ஸ்தாபிக்கப்படும். ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் அது உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படும் போது எல்லாருடைய கண்களும், ஸ்தோத்திரம், அந்த சபையின் மேல் அல்லது ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்திரப்படுத்தப்பட்ட அந்த ஆலயத்தின் மேல் நோக்கமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் இந்த சபையை அவர் ஸ்தாபித்தார். ஸ்தாபித்த நாட்களில் உலகம் எங்கிலும் இந்த சபையை குறித்தான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அரசாங்கங்களுக்குள்ளால பெரிய தத்தளிப்புகள் உண்டானது. ரோம அரசாங்கம் தடுமாறக்கூடிய அளவில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெற்றது. ஸ்தோத்திரம். அதன் மூலமாக ரோம அரசாங்கம் பலவிதமான தடைகளை கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கிறிஸ்தவ ஊழியம் செய்கிறவர்களுக்கும் விதித்தார்கள். காரணம், ஜனங்களுடைய கவனம் எல்லாம் சபைக்கு நேராக திரும்பினது. ஸ்தோத்திரம். இந்த பர்வதமாகிய சபை, பர்வதமாகிய தேவனுடைய ஆலயம் மற்ற எல்லாவற்றை விட ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொண்டது. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு தேவாலயத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த தேவாலயத்தில் அநேகர் ஆராதனை செய்தார்கள். எல்லாரும் அந்த தேவாலயத்தில் சென்று ஆராதிக்கக்கூடிய அனுமதி இல்லை. அவர்களுக்கு பல நிபந்தனைகள் இருந்தது. விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அது அப்படி பண்ணப்பட்டவர்களும் எங்கே உட்காரலான்னா பிரகாரம் என்று சொல்லக்கூடிய வெளியிடத்திலே உட்கார வேண்டும். இன்னும் மற்ற மார்க்கத்தை புறஜாதிகள் என்று சொல்லக்கூடிய யூதர் அல்லாதவர்கள் யாரும், அவங்க அதுக்கும் பின்னால் தான் இருக்கணும். உள்ளால் வருகிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. சில வியாதி உள்ளவர்கள், சில குறைபாடு உள்ளவர்கள், அவர்கள் உள்ளால வந்து தேவனை ஆராதிப்பதற்கு அனுமதி இல்லை. இன்னும் பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல யாருமே வேற யாரும் போக முடியாது. ஆசாரியர்கள், லேவியர்கள், சில பலி செலுத்துகிற முறைமைகள் மட்டும்தான் அங்கே நடக்கும். அதற்குரியவர்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும். அதற்கு உள்ளாக மகாபரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல பிரதான ஆசாரியன் எப்பொழுதும் போக முடியாது. வருஷத்தில் ஒரு முறை ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஒரு பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கொண்டு போய் ஒரு பாவத்துக்கான பரிகாரம் செலுத்தும்படியாக அவன் உள்ளே கடந்து செல்வான். அந்த நாட்களில் அநேகர் தேவாலயத்துக்கு கடந்து சென்றார்கள். பண்டிகைகள்லாம் நல்ல விதத்திலே கொண்டாடப்பட்டது. கந்தாகே ராஜஸ்திரி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீனுடைய மந்திரி ஒருவன்
ஆராதனைக்காக கடந்து வந்தான் எருசலேமில். அவனுக்கு உள்ளால என்ன நடந்ததுனே தெரியாது. திருப்தி இல்லாதவனாக, பண்டிகை சந்தோஷம் இருந்தது, ஆனால் ஆராதித்த ஒரு திருப்தி இல்லாதவனாக அவன் கடந்து போகிறான். கடந்து போகும்போது ஆண்டவர் பிலிப்பு அங்கே கொண்டு சென்று சேர்க்கிறார். பிலிப்புவின் மூலமாக அவனுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை குறித்தான சுவிசேஷம் அங்கே பிரசங்கிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பழைய ஆராதனை முறையில் திருப்தி அடையாதவர்கள், பழைய ஆராதனை முறை அநேகருக்கு ஒரு என்ன ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரவில்லை, சமாதானத்தை கொண்டு வரவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான ஒரு நிச்சயத்தை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட இந்த தேவனுடைய ராஜ்யம் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அது வெடித்து பரவுகிறது போல எல்லா இடமும் பரவிட்டு சகல ஜனங்களுடைய கவனமும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திரும்பினது. அதனால தான் ரோம அரசாட்சி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அநேக கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யம் மிகவும் உயர்ந்ததாக உன்னதமான நிலைமையிலே கருதப்படுகிறது. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜ்யத்துக்குள்ளால வருகிறவர்கள் நம்ம ஒரு மற்றவர்களெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு உன்னதமான இடத்திலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சொல்ல போறேன், எப்படி அந்த உன்னதமான இடம் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வருவோம். இது வித்தியாசமா ரிலையன்ஸில் இருக்கக்கூடிய என்னது அம்பானியை திரும்பி பார்க்கறது மாதிரியும், டாட்டாவை திரும்பி பார்க்குற மாதிரியும், மற்ற பிர்லாவை அப்படிப்பட்ட ஒன்றல்ல. இந்த ஜனங்களுடைய கண்கள் கர்த்தர் உங்களை எந்த நிலைமையிலே வைத்திருக்கிறார் என்பதை திரும்பி பார்க்க வைப்பது எப்படி என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம படிக்கும்போது, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இருந்த அந்த தேவாலயத்தில் எல்லா ஜாதிகளும் உள்ளால வர முடியாது. எல்லா ஜாதிகளும் ஒரு அளவு வரை வரலாம், அங்கதான் தூரதான் நிற்கணும். ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது சில கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கிட்டு, மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஒரு திரைச்சீலை கொண்டு மூடி வைத்திருந்தார்கள். இந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டுமாக அது பிரிந்தது. அதன் மூலமாக பிதாவாகிய தேவனோடு எல்லாரும் கிட்டி சேரக்கூடிய ஒரு சிலாக்கியம் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகளாகிய சபையின் மூலம், ஸ்தோத்திரம், தேவன் ஏற்படுத்திய அந்த ரட்சிப்பின் திட்டம், அந்த ரட்சிப்பின் திட்டத்தின் மூலம் எல்லாரும் சகல ஜாதிகளும் இந்த பிதாவோடு கிட்டி சேரக்கூடிய தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அது ஒரு சக்தியாக மாறினது, மனிதனை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக மாறினது. ஆதி நூற்றாண்டில், முதல் நூற்றாண்டில் இந்த கிறிஸ்தவம் என்பது மனிதர்களை மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த மாற்றத்தின் மூலமாக தான் ஜனங்கள், ஸ்தோத்திரம், சபையை நோக்கி பார்த்தார்கள், ஸ்தோத்திரம், விசுவாசிகளை நோக்கி பார்த்தார்கள். அந்த மாற்றத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது வசனத்தில் நம்ம கடைசியில் படித்தோம், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக மூன்றாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, திரளான ஜனங்கள், திரள் கூட்டமான ஜனங்கள் அவர்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய பர்வதம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுவது, எருசலேமில் ஒரு பழைய ஆலயம் இருந்தது. அதல்ல காரணம், அதற்கு உள்ளாக எல்லாரும் போகிறதுக்கு அனுமதி இல்லை. தேவ பிரசன்னத்தை அதற்குள்ளால் சென்று எல்லாரும் அனுபவிக்க முடியாது. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தான் கிருபாசனம் இருந்தது. அந்த கிருபாசனத்திலிருந்து தான் கர்த்தருடைய சத்தத்தை பிரதான ஆசாரியன் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட முறைமைகள்லாம் இருந்தது. ஏற்கனவே நான் சொன்னது போல, இப்போ அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டபடியினால் எல்லாரும், எல்லா ஜாதிகளும், சகல ஜனங்களும்
இந்த தேவனுடைய ஆட்சிக்கு கீழாக வர முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நான் படிக்கிறேன், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள். அவர் தமது வழிகளை போதிப்பார். அப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த சபை என்கிறதான அமைப்புக்குள்ளால கர்த்தருடைய ஆலயம் என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை இருக்கக்கூடிய இடம். அந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ளால வரும்போது அங்கே முதலாவது நடக்கக்கூடிய காரியம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். என்ன சொல்லுங்க, நம்முடைய வழி அல்ல, தமது வழி, கர்த்தருடைய வழி என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கான வழிகளை நமக்கு வைத்திருக்கிறார். அது எங்கே போதிக்கப்படும் என்றால், ரட்சிக்கப்பட்டு உள்ளால வரும்போது அந்த வழிகள் போதிக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் சில புத்தியை கொடுத்திருக்கா, அறிவை கொடுத்திருக்கா. நம்ம யோசித்து சில வழிகள் எல்லாம் பிளான் பண்ணுகிறோம். மனுஷனுக்கு நன்றாய் தோன்றுகிற வழிகள், எனக்கு இந்த வழி நல்லா இருக்க போல தெரியுது, இந்த வழியில் போகலாம், இது நன்றாக இருக்கும் என்று சொல்லி மனுஷனுக்கு நன்றாய் தோன்றுகிற வழிகள். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வழிகள் அல்ல, அவர் திட்டம் பண்ண வழிகள் அல்ல, நாமே போட்டுக்கொண்ட ஒரு வழி. இந்த வழியில் சென்றால் நம்ம எங்கே போவோம்னா அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனுடைய முடிவு மரண வழிகள். ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தக்கூடிய வழி முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம படிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நல்ல பழக்கமான வசனங்கள் தான். ஏசாயா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன், நீங்க ஏற்படுத்தின வழி போன்றதல்ல, கர்த்தர் நமக்காக ஏற்படுத்துகிற வழி. ஹல்லேலூயா. அது முற்றிலும் வித்தியாசமான வழி. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், அப்போ நம்முடைய வழிகளை பார்க்கிலும் ஒரு உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில், தேவ சமூகத்தில் வைத்திருக்கிறார். அவர் ஆளுகை செய்யக்கூடிய இடத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. கர்த்தர் ஒரு வழி நமக்காக ஏற்படுத்தினால், கர்த்தர் நமக்காக ஒரு வழி திறந்தால், ஹல்லேலூயா, அது உயர்ந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு செல்லும், உன்னதமான நிலைமைக்கு அதை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு மனுஷன் அதிகமாக விருப்பப்படுவதில்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25-29 ஆகிய வசனங்களை நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25-29 வசனங்கள். ஆண்டவர் செம்மையான வழியை வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு பிடித்த விதத்திலே அது இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய விதத்திலே அந்த வழி இல்லை. நான் ஒரு வழி ஏற்படுத்தி வைத்திருந்தேன், அந்த வழியில் அது இல்லை. இது முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது. அதனால ஜனங்கள் சொல்லுறாங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறார்கள் ஜனங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள். அவர் சொல்ல, நான் ஒரு வழி ஏற்படுத்தினால் அது செம்மையா இராதோ? நம்மை படைத்து சிருஷ்டித்த ஆண்டவர், நம்மை உருவாக்கின ஆண்டவர், சகலத்தையும் படைத்த தேவன், அவர் நமக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தும் போது அதை குறை சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. காரணம், அவர் சொல்லுகிறார், என் வழி செம்மையாயிராதோ, உங்கள் வழி அல்லவோ செம்மையல்லாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வழி திறந்தால் அது நல்ல வழியாகவே இருக்கும். அதுல குறை கண்டுபிடிக்க போனால் அவர் அதற்கு ஹல்லேலூயா பொறுப்பல்ல. ஸ்தோத்திரம். 29வது வசனம் கூட படிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தாரோ, இஸ்ரவேல் அவர்களுக்கு வழிகளை கொடுத்தார், அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார், நடக்க வேண்டிய பாதைகளை சொல்லிக் கொடுத்தார்.
இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையா இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். ஹல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆக்சுவலாக அதுலேருந்து 17வது வசனத்தை படிச்சுட்டு அந்த 1 முதல் உள்ள வசனங்களை யாராவது ஒரு சத்தமாக நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதன் வழிகள் இனிதான வழிகள். எந்த வழின்னா கர்த்தர் நமக்காக திறக்கிற, அவர் காட்டுகிற வழி, அது இனிதான வழி. அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அப்போ கர்த்தர் ஒரு வழியை திறந்தால் அது இனிமையாக சமாதானமாக இருக்கும். நமக்கு டைம் இல்லை, அதனால் சீக்கிரமாக இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வசனங்களை மட்டும் நான் படித்து விடுகிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், அதாவது உன்னுடைய சுய வழியில் நீ நடக்காமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனவும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் சமாதானமான பாதைகள். அப்போ ஆண்டவர் திறக்கக்கூடிய வழியில் சில போதனைகள், சில கண்டிப்புகள், தான் என்னது வழியை போதிப்பார் என்று பார்க்கிறோம். சில கண்டிப்பு. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தில் வாசித்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இந்த வழியின் மூலமாக நாம் கடந்து செல்லும் போது பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் காட்டுகிற வழி, அதில் ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை கூட படிக்கலாம். தேவனுடைய ஐஸ்வர்யம் அதில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க பார்க்கலாம். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகள் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்கள் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாத. அவருடைய வழிகளை நாம் ஆராய்ந்து அறிந்தோமானால் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் பல உவமைகளை சொன்னார். அதில் 2 வழிகளை குறித்தான ஒரு உவமையை சொன்னார், மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு உவமை. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் அவர் 2 வழிகளை குறித்து சொல்லுகிறார். நம்ம அதை படிக்கலாமா? 13ஆம் அதிகாரம். அவர் முதலாவது சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இன்னொரு வழியை பற்றி சொல்லுகிறார், ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று சொல்லுகிறார் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அடுத்த வருஷம் கூட வாசித்துட்டு நம்ம திருப்பி வரலாம்.
ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கவுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. இப்போ ஜீவனுக்கு போகிற வழி, ஜீவனுக்கு போகிற வழியை குறித்து சொல்லுகிறார். இன்னொன்று கேட்டுக்கு போகக்கூடிய வழியை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுக்கு போகக்கூடிய வழி சற்று இடுக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். ஏன்னா உள்ளால போகும்போதே கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் எல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இது நித்தியத்துக்கு போகக்கூடிய வழி, இது பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி. ஹல்லேலூயா. இந்த வழியில போனா கொஞ்சம் இடுக்கமாக இருந்தாலும் அங்கே அநேகர் அதன் வழியாக போக மாட்டார்கள். இடுக்கமாக இருந்தால் இந்த வழியில போனால் ஜீவனுக்கு நாம் சென்றடையலாம். இன்னொரு வழியை குறித்து சொல்லுகிறார். அது வழி விசாலமாக இருக்கிறது, எல்லாரும் போறாங்க. அந்த வழியில போகிறதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அது எங்க போக வழின்னா கேட்டுக்கு, நரகத்துக்கு போகக்கூடிய வழி. ஒரு கதை சொல்லுவாங்க. இது வெறும் கதை தான், நடந்த சம்பவம் இல்லை, இயேசு கிறிஸ்து உவமையும் இல்லை, ஒரு கதை. ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு போனான். பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அவன் உள்ளால போகும்போதே வழியில் ஒரு தேவதூதன் இருக்கிறாரு. இப்போ உள்ளால போகிறதுக்கு ஒன்று என்ன தகுதி சொல்லு. அப்போ அவன் உள்ளால போகும்போதே கேள்வியெல்லாம் கேட்டு தான் அனுப்புகிறாங்க. ஈஸியாக போக முடியாது. தகுதி இருக்கா, தகுதி உள்ளவங்களுக்கு தான் மட்டும் உள்ளால போக முடியும். சரி, உள்ளால போயிட்டான். பரலோக ராஜ்யம் நல்ல அமைதியாக இருக்குது. ஒரு இடத்துல பாட்டு ஆராதனைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. நல்ல சமாதானமான ஒரு இடமா இருக்குது. தேவன் இருக்கிறார், தேவனை எல்லாரும் துதித்து பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே அவன் மனசுக்குள்ளால ஒரு எண்ணம் வந்துதான். பரலோகம் இப்படி இருக்குது, அமைதியாக இருக்குது, பிரச்சனை ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. நரகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசித்தான். அப்போது அங்கே என்ன தேவதூதன் சொன்னான், எனக்கு கொஞ்சம் நரகத்தையும் கூட நான் பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிடு, எது நல்லா இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கிடலாம்னு சொல்லி. அப்போது தேவதூதன் விட்டு நான் போயிருந்தேன், நரகத்துக்கு போயிருன்னு சொல்லி. நரகத்துக்கு வாசலில் பக்கத்தில் வந்த உடனே அவனுக்கு பயங்கர வரவேற்பு, எல்லாம் கை தட்டுறாங்க, வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் உள்ளால போன உடனே ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ளால வச்சு போன உடனே அவன் அங்கே பார்க்குறான், அங்கே பயங்கர பாட்டு நடனம் எல்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு, எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப உலக பிரகாரமான விதத்தில் யோசித்தா ஒரு நல்ல சந்தோஷமான இடமா இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பக்கத்தில் போகும்போதே ஒருத்தன் அவனை வரவேற்கிறதுக்கு ஒரு சிகரெட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படி கொளுத்தி கொடுக்குறான், உதவி செய்கிறான். வா வா வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அந்த பக்கம் போனால் என்ன ஒரு கப்பில் என்னது கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு, ட்ரிங்க்ஸ், ஷாம்பெயின், அவனுடைய புத்தியை மந்தப்படுத்தக்கூடியதெல்லாம் கொடுக்குறாங்க. அவன் பார்க்குறான், இங்கே வந்தால் என்ன வரவேற்பு, நல்லா இருக்க, நல்ல இடமா இருக்க, பயங்கர வரவேற்பாக இருக்க. கொஞ்சம் முன்னால் போனால் அங்கே பயங்கர டான்ஸ் எல்லாம் நடக்குது, ஆட்டம் எல்லாம் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி அவன் உற்சாகமாக முன்னால் போகிறான். முன்னால் போனால் கூட சேர்ந்தவனுக்கு கூட டான்ஸ் ஆடுறதுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவன் இது மாதிரி ஒரு சந்தோஷமான இடம் இல்லை அப்படி நினச்சிட்டு அவன் ஆடிட்டு போனான். அப்போது இன்னும் உள்ளால போனால் இன்னும் நல்லா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு அவன் சொன்னானா, கொஞ்சம் நான் உள்ளால போகிறேன்னு சொல்லி உள்ளால இந்த இடத்த தாண்டி உள்ளால போன உடனே அங்கே எரியக்கூடிய பெரிய அக்கினி, அந்த அக்கினிக்குள்ளால நிறைய பேர் கிடக்குறாங்க. அவங்க எல்லாம் ஐயோ அப்போன்னு சத்தம் போடுறாங்க, அவங்க எல்லாம் வேதனைப்படுறாங்க. இதை பார்த்த உடனே அவன் சொன்னான், இந்த இடம் வேண்டாம். அவன் சொன்ன கூட கூட்டிகிட்டு போன அந்த ஸ்தோத்திரம், அந்த பிசாசனுடைய தூதன் வரவேற்று தூதரையும் கூட இல்லை இந்த இடம் இங்கே இருந்து என்ஜாய் பண்ண இல்லை, இனி அங்கே தான் போனோம் அப்படின்னு இப்படி தள்ளி அங்கே விட்டுட்டானா. அப்போ முன்னால் எல்லாம் பார்த்ததெல்லாம் எங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட். அது அட்வர்டைஸ்மெண்ட், உண்மையான நரகத்துக்கு இப்போ தான் போக போகிறேன்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னான், வேண்டாம் இல்லை ஒரு தடவை நீ வந்துட்ட, இனி வெளியே போக முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது நிறைய பேர் அந்த நரகத்துக்கு போகக்கூடிய வாசல் விசாலமாக இருக்கிறது, நல்ல வரவேற்பு இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இது கேட்டுக்கு போகக்கூடிய வழி. ஹல்லேலூயா. எதை நாம் தெரிந்து கொள்வோம்? ஸ்தோத்திரம். இந்த வழி அவருடைய வழி, இடுக்கமான வழி. ஹல்லேலூயா. அவருடைய வழி போதிக்கப்படக்கூடிய இடம்தான் நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த இடம். ஹல்லேலூயா. இங்க உள்ளால வந்தவனா வேதம், வசனம், இவைகளால் நாம் போதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. காரணம் அவருடைய வழியில் அவருடைய வசனங்கள் போதிப்பிக்கப்படுகிறது. நம்ம தொடர்ந்து ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
3வது வசனத்திலிருந்து கொஞ்சம் படிக்கலாம். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஏன்னா இங்கே வந்த போதனை இருக்கும், அந்த போதனைக்குள்ளால தான் அவர் சொல்லக்கூடிய வழி, ஆசீர்வாதமான வழி, நித்தியத்திற்கு போகிற வழி. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அடுத்தது, அப்போ ஜனங்கள் வாரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த போதனை நல்லா தான் இருக்கு, நல்ல போதனை தான், பரலோகத்துக்கு போகக்கூடிய போதனை, நாம் இவர் சொல்லக்கூடிய வழியிலே நடப்போம் என்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்குள்ளால, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால உள்ளால வரும்போதே ஸ்தோத்திரம், அவர் வழிகளை போதிப்பார். அப்போ போதிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிடணும், இந்த வழியில் நாம் நடந்தால் நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. இங்கு உள்ளால போதிப்பிக்கப்படக்கூடிய ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்தால் இந்த வழி நல்ல வழியாக, இங்கே போதிப்பிக்கப்படக்கூடிய, எல்லாரும் சொல்லுங்க போதனை. போதனை மிகவும் முக்கியமானது. ஸ்தோத்திரம். இந்த போதனையை தொடர்ந்து 4வது வசனம் நம்ம படிப்போம். ஏன்னா இதுக்குள்ளால எல்லாரும் வராங்க, ஜாதிகள் வராங்க, திரளான ஜனங்கள் வராங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஒரு அகில உலகளாவிய அளவில் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், மனுஷருடைய கண்களில் உயர்ந்த நிலைமையில் இருக்க, இங்கே சுகம் இருக்கிறது, இங்கே ஆரோக்கியம் இருக்கிறது, இங்கே அற்புதங்கள் நடக்கிறது, இங்கே பிசாசுகளுக்கு இடமில்லை, இங்கே தேவனை துதிக்கிற துதி, ஆராதனை, ஹல்லேலூயா, ஆசீர்வாதம், வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்துட்டு திரளான ஜனங்கள், நேரமாக படித்த ஜாதிகள், திரளான ஜனங்கள் எல்லாம் உள்ளால வராங்க. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து, ஹல்லேலூயா, உள்ளால வந்த உடனே நியாய தீர்ப்புன்னு சொல்லக்கூடியது அந்த நியாய தீர்ப்பல்ல, நீ தப்பு பண்ண போ நரகத்துக்கு போன்னு சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பல்ல. இங்கே நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியது எது சரி எது தவறு, எதை நீங்கள் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எதை கடைபிடிக்கணும் எதை கடைபிடிக்கக்கூடாது, எது மெய் எது பொய், இவற்றை நன்றாக அறிந்து போதிக்கக்கூடிய இடம். ஹல்லேலூயா. அப்போ சபையில் போதிக்கப்படுகிறது, எது தவறான வழி என்று போதிக்கப்படும், எது சரியான வழி என்று போதிக்கப்படும், எது பொய்யான வழி என்று போதிக்கப்படும், எது மெய்யான வழி என்று போதிக்கப்படும், எந்த வழியில் போனால் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்பது போதிக்கப்படும், எந்த வழியில் போனால் மனுஷரால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம், உலகத்தில் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம் உண்டாகும், அது பெருசல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அங்கே என்னது, நியாயம் தீர்த்து, ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து, ஜாதி ஒன்றும் அறியாதமாக உள்ளால வராங்க, சட்டம் கிடையாது, பிரமாணம் கிடையாது, ஸ்தோத்திரம், வாழ்க்கை வழிமுறைகளில் உள்ளால வரும்போது அநேக காரியங்கள் போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு உகந்த காரியங்கள், இந்த ராஜ்யத்தில் நிலைத்திருப்பதற்கான காரியங்கள், இந்த ராஜ்யத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான காரியங்கள் இங்கே நியாயம் தீர்த்து சொல்லப்படுகிறது, சரி தவறு என்று. அடுத்தது, திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். ஹல்லேலூயா. கடிந்து கொள்வார். அப்போ உள்ளால வந்தோம்னா என்ன இருக்கும், கடிந்து கொள்ளு. நம்ம நீதிமொழிகள் புத்தகத்தில் படித்தோம், ஸ்தோத்திரம், 3ஆம் அதிகாரத்தில் கடிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த கடிந்து கொள்ளுதல், நியாயம் தீர்த்தல், இவைகளெல்லாம் சபையிலே போதிக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பர்வதமாகிய ஆலயத்தில் இருந்து போதிக்கப்படுகிறவர்களை நாம் கேட்டால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறும். ஹல்லேலூயா. சோதனம். அப்போ உள்ளால வரக்கூடிய ஜனங்களை குறித்து அடுத்த பகுதி சொல்றது, படிக்கலாம். அப்பொழுது அவர்கள், எப்பொழுது உள்ளால வராங்க, வந்து போதிக்கப்பட்டு எது சரி எது தவறு என்று கற்றுக் கொடுக்கப்பட்டு, பிறகு இன்னும் மீறி செய்தால் சில கடிந்து செய்யக்கூடாது என்கிறதான காரியங்களை சொல்லிக் கொடுத்து, அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது என்ன நடக்கணும்னா, அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக என்ன செய்வாங்க, ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். பட்டயம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால இல்லாமல் வெளியே இருக்கும்போது ஒரு பட்டயம் மாதிரி இருப்போம். தெரியாமல் யாராவது இப்படி உரசி விட்டாலும் கையை கட் பண்ணி விட்டுறோம். பட்டயம் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியது. பட்டயம்
அப்போது நம்ம உள்ளால் வரும்போது ஒரு வேளை வரலாம், பட்டயத்தோடு கூட வரலாம். ஸ்தோத்திரம். ஆனால் பட்டயம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பட்டயத்தை வாங்கி வீசிடக்கூடாது. பட்டயம் நல்லா அதுக்குள்ள கவருக்குள்ளால் இருக்கணும். நம்ம அடுத்து வருவோம், அடுத்து சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போது இப்படி பட்டயத்தோடு கூட மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக, புண்படுத்துகிறவர்களாக, வேதனைப்படுத்துகிறவர்களாக, கொன்று போடுவேன்னு சொல்லி நிற்கிறவங்க உள்ளால வந்து இப்போ என்ன செய்வோம்? மண்வெட்டிகளாக அடிக்கப்படுவார்கள். மண்வெட்டி எதுக்கு? தரையை பண்படுத்துவதற்கு. அப்போது ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாறுறோம் ஆலயத்தில் வந்து. ஹல்லேலூயா. கூர்மையான பட்டயமாக வருகிறவர்கள் ஆலயத்துக்குள்ளால வந்து இன்னும் பட்டயத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. பட்டயமாகவே கையை பிடிச்சிட்டு நடக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளால வந்து மண்வெட்டிகளாக மாறணும். ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்புக்கு போனோம். ஹல்லேலூயா. பண்படுத்துகிறவர்களாக மாறணும். கல்லான இருதயத்தோடு கூட வருகிறவர்கள் அவர்கள் பண்படுத்தப்பட வேண்டும். யாரால பண்படுத்தப்பட வேண்டும்னா நம்மால தான் பண்படுத்தப்படணும். சொல்லணும், நான் முன்னால் கத்தியெல்லாம் வச்சுருந்தேன்ப்பா, உள்ளால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வந்தேன், இப்போ அந்த கத்தியை போட்டுட்டு இந்த பட்டயத்தை போட்டுட்டு இப்போ மண்வெட்டியாக மாறிட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யாத்திராகமத்தின் புத்தகம் நாம் படிப்போம். மோசேயை பற்றி படிக்கிறோம். மோசே 2ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களை நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம். மோசேயை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவன் ராஜகுமாரனாக, இளவரசியின் மகனாக, ஒரு இளவரசனாக எங்கே வளர்ந்து வந்தான்னா அரண்மனையில் வளர்ந்து வந்தான். இப்போது அவனுக்கு கொஞ்சம் வயசெல்லாம் ஆனபோது தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாக, சகோதரர்கள் யார்? எபிரேய சகோதரர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களை எப்படியாவது விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வாரான். வரும்போது படிங்க பார்க்கலாம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் தன் சகோதரராகிய எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டான். எதுக்கு அடித்தாங்கன்னு சொன்னால் நல்லா வேலை வாங்குறதுக்காக அடித்தாங்க. அடிக்கிறதை கண்டான். அடுத்தது அப்போ இவன் பார்த்தான், அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து விடான். எதனால வெட்டியிருப்பான்? கத்தினால அல்லது பட்டயத்தினால வெட்டியிருப்பான். வெட்டி அதில் ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, அங்கும் இங்கும் பார்த்து, அப்படின்னா நல்ல தருணம் பார்த்து, நல்ல சமயம் பார்த்து, யாரும் இல்லாத வசதியில் 2 வெட்டு வெட்டிட்டு பேசாமல் நிற்கலாம். வெட்டுனது யாருக்கும் தெரியாது. வெட்டி புதைச்சிட்டான். அப்போ அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்பான்? அவனுடைய அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி இதெல்லாம் செய்துட்டான். செய்துட்டு அடுத்த நாள் வந்து காரியம் வெளிப்பட்டு போச்சு. யாரும் இல்லாமல் தான் செய்தான். காரியம் வெளிப்பட்டு போச்சு. அந்த இடத்த விட்டே ஓடி போனான். இப்போது சரியா சொல்ல போனால் ஆண்டவருடைய ஊழியத்தை அவன் செய்ய வேண்டியவன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டியவன். ஆண்டவர் பார்த்தாரு, சரிதான்ப்பா, ஆனால் இந்த பட்டயத்தோடு உள்ள வேலையில் இந்த என்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்க முடியாது. இந்த ஊழியத்தை செய்வதற்கு நீ இந்த பட்டயத்தினால ஜனங்களை மீட்டுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு ட்ரைனிங் தேவைப்பட்டது. 40 வருஷ ட்ரைனிங். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் போனான், மீதியான் தேசத்துக்கு போனான், மாமனாருடைய ஆடுகளை மேய்த்தான். இப்படி மேய்த்து ஒரு ஆடை இங்கே கூப்பிட்டா அது அங்கே போகும், இந்த பக்கம் தட்டி விட்டால் இன்னொரு வழியாக ஓடும். ஆடை மாமனாருக்கு ஆடு கத்தி வச்சு வெட்டவா முடியும்? கற்றுக்கொண்டான் சமாதானம், பொறுமை, சார்ந்த குணத்தை கற்றுக்கொண்டான். இப்போது 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி ஆடுகள்லாம் அதுக்குள்ளால் 40 வருஷம் ஓடி போச்சுது. தேவ பர்வதமாகிய ஒரே பர்வத தண்டையில் வந்து ஆடுகளெல்லாம் விட்டுட்டு, இந்த ஆடுகள் ஒன்றுன்னு சொன்னால் கேட்குறது இல்லை, நம்மால் கொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கும்போது, ஸ்தோத்திரம், அங்கே கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். எரிகிற அக்கினி அந்த முள் செடியில் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பட்டார்.
இப்போ அவன் சரியாயிட்டான். இப்போ ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, பாப்பா நீ சரியாயிட்ட. இல்லை நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். பல முறை ஆண்டவர் அவனோடு கூட பேசி ஊழியத்துக்கு கிடச்சிட்டு போகிறார். இப்போ அவன் எந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டான் என்பது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் மோசேயினுடைய சகோதரி மிரியாம், ஸ்தோத்திரம், ஆரோன், இவங்க எல்லாரும் அவனுடைய மனைவி, அவள் ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயானதுனால இவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கும் போது இவங்க எல்லாம் என்ன ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுங்க. ஏன்னா அந்த மிரியாம் பெரிய ஆள், செங்கடலை கடந்து வந்தவொடனே தீர்க்க தரிசனம் சொல்லி பயங்கரமான இதெல்லாம் நடத்தினவங்க. ஆரோன் தான் நேரடியாக எல்லா இடத்துலையும் போய் பேசினது. மோசையை விட அதிகமாக பார்வண்டத்தில் போய் பேசுறதுக்கு திறமை இல்லைன்னு ஆரோன் தான் பேசினது. அப்போ எங்களுக்கு பேச தெரியாதா, எங்களுக்கு ஆவியானவர் இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. அந்த இடத்துல மோசையை பற்றி சொல்லப்படுது, படிங்க பார்க்கலாம். மோசேயானவன் ஐயோ பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் ஆனான். எப்படி ஆனான் தெரியுமா? 40 வருஷம். ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு இந்த கத்தியோடு கூட முடியாது, கத்தியோடு கூட முடியாது. ஸ்தோத்திரம். இங்கே நம்முடைய சபையில் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே ஊழியம் செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்துகிறோம், ஊழியம் செய்கிறது வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்குறோம். ஆனால் ஊழியத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால் பிரவேசிக்கும் போதே கொஞ்சம் போதிக்கப்பட்டு என்ன செய்யணும்னா அந்த கத்தியெல்லாம் எடுத்து கீழே வச்சிடணும். ஷார்ப்பானது மற்றவங்களை காயப்படுத்தக்கூடியது எல்லாத்தையும் ஓரமாக வச்சிடணும். ஓரமாக வைக்கணும், பைக்குள்ளால் போட்டுக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த கத்தியோடு கூட சரியான ஊழியம் செய்ய முடியாது. அதனால் நம்முடைய சுபாவத்தில் உண்டாக வேண்டிய மிகப்பெரிய மாற்றத்தை இது சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, பட்டயம் மண்வெட்டியாக அடிக்கப்பட வேண்டும். இந்த பட்டயத்தோடு கூட, சத்தமாக சொல்லுங்க, இந்த பட்டயத்தோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இப்போ அவனுடைய சாந்தம் எந்த அளவுக்கு மாறுச்சுன்னு பாருங்களேன். ஆண்டவர் கூப்பிட்டு போறாரு, எகிப்து தேசத்தில் போகிறான். ஆண்டவர் சீக்கிரமாக விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட சொல்லி அவங்க எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலைன்னா விடுதலையே கொடுக்கல. அடுத்த நாளே ஜனங்கள்லாம் இவனுக்கு விரோதமாக மாறிட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்துட்டு இருந்தோம், எங்களுக்கு இப்போ வைக்கோலும் கிடைக்கல, இதெல்லாம் வேலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. அவனை வெறுக்க ஆரம்பிவன் சொல்லலாம், கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவன் அந்த இடத்துலையும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நேராக வந்தது எங்கன்னா செங்கடலுக்கு முன்னாக வந்தாங்க. இந்த கடலை பார்த்த உடனே எல்லாரும் கல்லை தூக்கிட்டாங்க. மோசேக்கு விரோதமாக கல்லை தூக்கினார்கள். மோசே ஒரு பெரிய மனுஷன், பெரிய ஊழியக்காரன் பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இவங்க கல் எடுத்த கையெல்லாம் கீழே விடட்டோம்னா விழுந்துடும். அப்படி அவர் செய்யலை. ஹல்லேலூயா. அவருடைய அமைதி. செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க, பெரிய ஆர்ப்பாட்டம். அடுத்து ஸ்தோத்திரம், மாறாவில் வந்தாங்க, தண்ணி கசப்பாக இருந்தது, அங்கேயும் கல்லை தூக்குனாங்க. எத்தனை முறை கல்லை தூக்குனாங்க? காரணம் 40 வருஷம் நல்ல ட்ரைனிங். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஊழியம் செய்கிறவர்கள், நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இதை ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கும், சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இது எல்லாரும் செய்ய வேண்டியது. அப்போது இந்த ஆலயத்துக்குள்ளால் வந்து அல்லது இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால் வந்து நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டியது மிகவும் அவசியம். நான் போன வாரத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு தற்செயலாக வந்தது ஒரு மெசேஜ் அப்படி பார்த்தேன். ஏதோ பார்த்த உடனே என் மைண்டில் அது கிளிக் ஆயிடுச்சு. அதை நான் பார்த்தேன். இங்கே ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர், அவர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மீஞ்சூர் பக்கத்தில் கூட அவருக்கு ஒரு பெரிய இடத்த வாங்கி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்க சர்ச்சு அங்கே நடந்துகிட்ருக்கு. பிரைஸ் காட். அங்கே நான் போயிருக்கிறேன். சில வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஜீசஸ் கால்ஸ் இங்கே வானகரத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. ஒரு பெரிய பாஸ்டர். அப்போ அவர் போகக்கூடிய இடத்துல எல்லாம் அவருக்கு ராஜ மரியாதைன்னா ஒரு நாட்டுக்கு போகிறாருன்னா ஒரு மந்திரி வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வரவேற்பு இருக்கும். அப்போ இவர் ஒரு ஃப்ளைட்டில் போனோம், டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் உள்ளால் என்டர் பண்ண போகும்போது இந்த டிக்கெட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த லேடி பார்த்தாங்க, நல்ல ஒரு ஒயிட் லேடி, வெள்ளைக்கார ஸ்திரி. இவர் வந்து கருப்பேன். அப்போது
இப்படி பார்த்துட்டு, இது உண்மையான டிக்கெட்டாக இருக்காது, நீ எங்கள் ஓரமாக நில்லு அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொல்கிறார், இது உண்மையான டிக்கெட்டு தான். பிறகு ரொம்ப ஆர்கியூமெண்ட், பின்னாடி நிற்கிறவங்க எல்லாம் ஓ சைடில் நில்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறார். அவளுடைய அசிஸ்டண்ட் அதை வாங்கிட்டு போய் கம்ப்யூட்டரில் போட்டு செக் பண்ணிவிட்டு இது ஃபால்ஸ் டிக்கெட் இல்லை, இது உண்மையான டிக்கெட் தான் சொன்ன பிறகு உள்ளால விடுறான். உள்ளால இப்போ போகிறார். உள்ளால போகும்போது ஃப்ரண்ட் சீட் 2A சீட்டுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறார். இப்போ பார்த்து, உனக்கு இந்த சீட்டு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப ரஃப்பாகவே நடக்கிறார். அப்போ இன்றைக்கும் அப்படிப்பட்டதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குல்ல, அந்த ரேசிசம்னு சொல்லக்கூடியது, கலர் பேசிஸில். அது அப்போ அவள் திரும்பவும் ரஃபா எல்லாம் பேசுகிறா. அவருக்கு எதுவும் கொடுக்கல, மற்றவங்களுக்கு எல்லாம் சாம்பெயின் அது இதெல்லாம் கொண்டு கொடுக்குறா. அப்புறம் அவளுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தி கேட்குறா, உங்களுக்கு என்ன வேணும்? அவர் ஜஸ்ட் a cup of வாட்டர், ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை வாங்கி அவர் குடிச்சிட்டு அமைதியாக போகும்போது வரும்போதெல்லாம் திட்டிகிட்டே இருக்கிறார். அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு ஆள், அவர் ஒயிட் மேன் தான், அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏம்மா நீ இவ்வளோ இன்சல்ட் பண்ணுற அவரை அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னால், இவங்க எல்லாம் எங்களுடைய ஃப்ளைட்டில் வர்றது எங்களுடைய ஏர்லைனுக்கு ஒரு பெரிய இன்சல்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னான். அப்போது ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிட்டு இறங்கி கொண்டு போய் பார்க் பண்ணாங்க. பார்க் பண்ணும்போது திடீர்னு ஒரு நல்ல ஒரு கருப்பு கலர் கார் வருது. நிறைய செக்யூரிட்டி, மிலிட்ரி பீப்புளெலாம் 2-3 பேர் வராங்க. ஒரு ரெட் கார்பெட் போடுறாங்க. அப்போ எல்லோரும் நினச்சாங்க, இதுக்குள்ளால் ஏதோ ஒரு பெரிய மினிஸ்டர் இருக்கிறாங்க போல தெரியுது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கொண்டு நிறுத்தின உடனே உள்ளால இருந்த ஆளுகள் இவரை கையை பிடிச்சி ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது உடனே எல்லாரும் என்னது ஃபோட்டோ எடுத்தெல்லாம் வெளியே வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பிட்டாங்க. இவர் போக வேண்டிய இடத்துக்கு போகும்போது அங்கே ப்ரெஸ் ரெடியாக இருக்குது. எதுக்குன்னா, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி எல்லா இடத்துலையும், வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லையும் எல்லா இடத்துலையும் போய் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு. ஏன்னா இவர் உலக அளவில் அறியக்கூடக்கூடிய ஒரு பாஸ்டர். அப்போது அவரை ப்ரெஸ்ஸில் கூப்பிட்டு, ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு இன்சல்ட் நடந்தீங்க, ஏன் அமைதியாக இருந்தீங்க அப்படின்லாம் கேட்கும்போது, ஐ ஜஸ்ட் ஃபர்கேவ் ஹர், நான் அவளை மனப்பூர்வம் மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ப்ரெஸ்ஸை விட்டு எழும்பி போயிட்டார். அப்போ ஊழியம் செய்கிறவர்கள் நம்ம எல்லாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய நிலைமையில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? அவ்வளவு இன்சல்ட், அவ்வளோ மோசமான பேசி அவரே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போகிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்தார். அவரை நான் உண்மையாகவே சொன்னால் ஒரு ஊழியக்காரனாக பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ஒரு ஊழியக்காரனாக பார்க்கிறேன். ஒரு வார்த்தை எதிர்த்து பேசலை. இது மாதிரி தான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 சாமுவேல் 16:7. அங்கே தாவீது ஒரு ராஜாவாக அரசாட்சி செய்தவர். மகன் அப்சலோமின் நிமித்தம் சின்ன பிரச்சனைகள் வந்ததுனால அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மகனால். ஓடி போகும்போது மேலே 6வது வசனத்தை படிக்கலாம். 6வது வசனம். அப்போ தாவீதுக்கு கூட யாரெல்லாம் போகிறாங்கன்னா, சகல ஜனங்களும் பலசாலிகள் கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வலதுபுறத்துலையும் இடதுபுறமாகவும். அப்போது இந்த சிமேயின்னு சொல்லக்கூடிய அவனுடைய ஊழியக்காரருக்கு மேலே, தாவீதுக்கு மேலே எல்லாம் கல் தூக்கி எறிந்தான். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்தை படிப்போம். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மகன் எல்லாம் பேசுகிறான் பாரு, ராஜாவை பார்த்து பேசுகிறான். தொலைந்து போ அப்படின்னு சொன்னான். அப்போது அவனுக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி இருக்க கூட ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. கல்லை தூக்கி போட்டான், இதெல்லாம் திட்டுறான். அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிசாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொல்கிறாரு, ஐயா ராஜாவே, அவன் ஒரு செத்த நாய், நான் அவனை இப்போ போட்டு தள்ளிடட்டுமான்னு கேட்டால் அவர் சொன்னார், இல்லை பேசுகிறதுக்கு ஆண்டவர் அவனை அனுமதிச்சிருக்கிறார், நம்ம அமைதியாக நம்ம வழியாக போவோம். ஸ்தோத்திரம். அப்போது அந்த தாவீதினுடைய தாழ்மையை பாருங்கள், என்னெல்லாம் பேசினா, அவன் செத்த நாய், இரத்த பிரியன் அப்படின்னு எல்லாம் பேசின பிறகும் தாவீது அந்த இடத்துல அவருடைய பொறுமையை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்போது ஒரு ஜனத்தை நடத்த வேண்டிய தலைவன் அவனுக்குள்ளால் அப்படிப்பட்ட பொறுமையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். தேவ ராஜ்யத்துக்குள்ளால் வரும்போது நம்முடைய வாழ்க்கை சுபாவங்கள் மாற வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 51-52 வசனங்களை நாம் படிக்கும்போது, அங்கே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. அடுத்து அவருடைய சிலுவைக்கு நேராக அவர் கடந்து செல்ல வேண்டும்.
அப்போது ஆண்டவர் சொல்கிறார், பட்டயம் இல்லாதவன் ஒரு பட்டயத்தை எடுத்து வச்சுக்க. ஸ்தோத்திரம். பணப்பை உள்ளவன் பணப்பையை வச்சுக்க. பட்டயம் இல்லாமல் ஒரு வஸ்திரத்தை வச்சாவது நீ ஒரு பட்டயத்தை எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்கிற. பட்டயத்தை பேதுரு எடுத்து ஒரு பட்டயத்தை எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டான். போனாங்க. இப்போ அந்த ஸ்தோத்திரம் மற்றவங்க எல்லாம் இயேசுவை பிடிக்க வராங்க. பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள்லாம் அனுப்பின ஜனங்கள்லாம் பிடிக்க வராங்க. அப்போ பேதுரு யோசிதான், நம்ம கையில் தான் ஒரு பட்டயம் இருக்கு, ஒன்று போட்டுருவோமே. படிங்க பார்க்கலாம். 51 52 ஒரு காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ஹல்லேலூயா. நம்ம பட்டயத்தோடு தான் உள்ளால வந்தோம். முதல்ல ரட்சிக்கப்பட்டு வரும்போது பட்டயத்தை எல்லாம் தூர போட்டுட்டு வரல. இப்போவும் சில சமயங்களில் இருக்கலாம். அது எங்கே இருக்கணும்னா, எங்கே இருக்கணும்? அதன் உரையில் இருக்கணும். அதன் உரையில் இருக்கணும். பக்கத்தில் இருங்க பார்த்துக்கலாம், கோபப்பட மாட்டீங்கல்ல? பக்கத்தில் இருங்க பார்த்து சொல்லாமா, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. அப்போ அந்த பட்டயம் உரையிலேருந்து வெளியே வரும். உடனே நினச்சிக்கிடணும், இது பட்டயம் வெளியே இருக்க வேண்டியது, உள்ளால் இருக்க வேண்டியது. அப்போ பேதுருவுக்கு உரையில் தான் இருந்தது. அந்த சூழ்நிலை வந்த உடனே எடுத்துட்டான் பாருங்க. உரையில் தான் இருந்து, உரையில் இருக்க வேண்டியது உரையிலேயே இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பட்டயத்தை உள்ளால வரும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது பட்டயத்தை எல்லாம் யாரும் தூர போட்டு நம்ம இருக்கிற வண்ணமாக உள்ளால வரும். எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் வரோம். என்ன சுபாவத்தோடு இருக்கோமோ அப்படியே தான் வரோம். அவர் அப்படியே தேவ ராஜ்யத்துக்குள்ளால கூட்டிட்டு போறார். ஆனால் இங்க வந்து வழிகள் போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்க வந்து இந்த பட்டயத்தை மண்வெட்டியாக அடிக்கக்கூடிய வேலை உள்ளால இருக்கும்போது நடக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு நாள் 2-3 பேருடைய மீட்டிங் இங்கே தாங்க நடக்கும். பாஸ்டர் ராஜா வந்தார். அவங்க விசுவாசத்தையும் யோபுனுடைய பொறுமையும் பற்றி பேசினாங்க. யோபுனுடைய பொறுமையை பற்றி சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, நம்ம ஐயாவும் ரொம்ப பொறுமை தான் சொல்லி. ஆனால் என் கையிலையும் ஒரு பட்டயம் இருக்குது, சில சமயங்களில் தோணும் எடுத்துடலாமான்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் கிடச்சி பாருங்க. நான் ஒரு 20 வயசு வந்தால், 20 இல்லை, ஒரு 18 வயசு வரை, 18 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர கோபக்காரன். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த முடி, தலையில் உள்ள முடியெல்லாம் அப்படி ஸ்ட்ரைட் ஆயிரும், அப்படி நிற்கும். ஆமாம், உண்மையாக சொல்கிறேன். என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ரோமம் எல்லாம் சொல்லுவேன், ஏய் நான் உன் கூட நிற்கிறேன்டா, என்ன வேணும்னு பண்ணிக்கான்னு சொல்லி எழுப்பி நின்ன மாதிரி எல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக நிற்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். ஒரு 2 வருஷம் அவருக்கு கூட, 2-3 வருஷம் அந்த இடத்துல வேலை செய்தேன். 2 வருஷம் கூட இருக்கா, 1 வருஷம் அவருக்கு கூட வேலை செய்தேன். ஸ்தோத்திரம். பொறுமைன்னா என்னன்னு கற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சுபாவங்களை நம்ம ஏற்படுத்த முடியும், நல்ல சுபாவங்களை ஏற்படுத்த முடியும். பட்டயத்தை மண்வெட்டியாக அடிக்க முடியும். ஸ்தோத்திரம். எந்த கடினமான இருதயத்தையும் ஒரு சாஃப்டான இருதயமாக ஆண்டவர் மாற்றுகிறார். அதுதான் கல்லான இருதயத்தை அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போது கல்லான இருதயமாக இருக்கக்கூடாது, அது மாறணும். கல்லுன்னு சொல்லக்கூடியது கடினத்தை காட்டக்கூடியது. அது நல்ல கடினமாக இருக்கும். ஆனால் பல அடிகள் பட்டு ஒரு அடி படிக்கும்போது உடஞ்சிடும் டக்குன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிறார். உள்ளால வரும்போது அதுக்கு பிறகு யார் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது. சதை இப்படி குத்துனா அது திருப்பி வரும், உடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுதா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது இந்த கடினங்கள் மாறி எப்படி சதையான இருதயம்னு சொன்னால் அது உடையக்கூடியதல்ல, அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியது. பைபிளில் வசனத்தை தான் சொல்கிறேன், கல்லான இருதயத்தை ஆண்டவர் எழுதி போட்டு உங்களுக்கு நவமான சதையான இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார்னு சொல்லி. அப்போது ஆலயத்துக்குள்ளால் வந்து வழிகளை போதிக்கும் போது
இதுதான் வழின்னு சொல்லும்போது, கடிந்து கொள்ளும் போது இங்கே உள்ளால வந்து சில மாற்றங்கள் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சுட்டு நம்ம திரும்ப வரலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை முழுவதுமாக படிச்சிடலாம், 5வது வசனத்தையும் படிச்சிடலாம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது தான் இது நடக்கும். அப்போ என்ன கடிந்து கொள்ளுதல், நியாயம் தீர்ப்பு, செய்யாத, ஒழுங்காவா, ஒழுங்காயிரு, இதெல்லாம் நடக்கும்போது தான் என்ன, அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும், ஒருவேளை இதுவரைக்கும் மண்வெட்டி ஆகலைன்னா இந்த வசனங்கள் கடிந்து கொள்ளக்கூடியது, இந்த வசனம் உபதேசிக்கக்கூடியது, நமக்கு சதையான இருதயத்தை தரக்கூடியது, அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும். அப்பொழுது ரொம்ப முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணி வச்சுடுங்க. இங்க வந்து போதிக்கப்படும் போது ஸ்தோத்திரம், பட்டயங்கள் மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும், ஈட்டிகளை இதுவரைக்கும் குத்துறதுக்கு பயன்படுத்தின ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு. ஹல்லேலூயா, ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய அந்த ஷேப்புக்கு வரணும். ஹல்லேலூயா, முன்னால குத்துறவங்களா இருந்தோம், இப்போ ஆத்துமாக்களை அரவணைக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஆத்துமாக்களை சேர்த்து கொள்ளுகிறவர்கள், அன்போடு அரவணைக்கிறவர்கள், ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதும் இல்லை. குரூப், பல ஜாதிகள் உள்ளால வராங்க, நான் அந்த ஜாதி இந்த ஜாதி, நாங்கள் ஒரு குரூப். இன்னைக்கு சபைகளில் நிறைய குரூப்புகள் இருக்குது. குரூப்புகள் மாறி மாறி பட்டம் எடுக்கிறவங்க. ஸ்தோத்திரம், சபைக்குள்ளால வந்து இந்த குரூப்பை சேர்த்து வச்சுட்டு பட்டயத்தை எடுக்கக்கூடாது. எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய், தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறணும். அதுக்குள்ளால குரூப்பே கிடையாது. அங்கே பல ஜாதிகள் வருவாங்க. ஹல்லேலூயா, உயர்ந்தவங்க வருவாங்க, தாழ்ந்தவங்க வருவாங்க, படித்தவங்க வருவாங்க, படிக்காதவங்க வருவாங்க. அவர்களெல்லாம் ஒன்றாக பயணம் செய்யக்கூடிய ஒரு இடம்தான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜாதிக்கு விரோதமாய் பட்டயம் எடுப்பதில்லை. ஸ்தோத்திரம். அப்போ இந்த தேவ ராஜ்யத்தில் பட்டயத்தையும் ஈட்டியையும், பட்டயத்தையும் என்னது ஈட்டி தானே, ஆமாம், இது எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு அறுவடை பண்ணக்கூடிய நோக்கத்தோடு கூட நாம் வர வேண்டும். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இனி அவர்கள் யுத்தத்தை கற்பது, இனி யுத்தம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யாரோடு யுத்தம் பண்ணுறதுக்கு? ஹல்லேலூயா, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். நம்முடைய சுபாவம் தேவ ராஜ்யத்துக்குள்ளால் வந்து மாறணும். அப்படி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், பட்டயத்தோடும் ஈட்டியோடும் உள்ள வந்தோம். பட்டயத்தையும் ஈட்டியும் எடுத்துட்டு உள்ளால வரும்போது உங்களை சுற்றிலும் அநேகர் பார்த்து கொண்டிருந்தார்கள், அநேகர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க கண்கள் எல்லாம் உங்க மேல தான் இருக்குது, என் மேல தான் இருக்குது. இவங்க தேவராஜ்யம்னு சொல்லி உள்ளால போயிருக்கிறாங்க, பட்டயத்தோடு போயிருக்கிறாங்க, ஈட்டியோடு போயிருக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிறவர்கள் தேவராஜ்யத்துக்குள்ளால வந்த நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்க இருந்தவன் எந்த நிலைமைக்கு போயிருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மற்ற எல்லா பர்வதங்களை காட்டிலும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த சபையாகிய பர்வதம், ஹல்லேலூயா, அது உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றை பார்க்கலும் உயர்த்தப்படும். சகல ஜாதிகளும் அதனத்துக்கு ஓடி வருவார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். இயேசு வாசம் பண்ணக்கூடிய இடம் அந்த ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த ஆலயத்தை பார்க்கிறவர்கள், ஆலயமாகிய நம்மை பார்க்கிறவர்கள் பட்டயம் இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்க வேண்டும், ஈட்டி இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்க வேண்டும், மண்வெட்டிகளோடு நிற்பதை பார்க்க வேண்டும், வாழ்க்கையிலே சுபாவங்கள் மாற்றப்பட்டவர்களாக நிற்பதை பார்க்க வேண்டும். எல்லாருடைய கண்களும்
இந்த ஆலயத்துக்கு நேராக பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை கண்டு எல்லா ஜாதிகளும் சகல ஜனங்களும் இதனிடத்திற்கு ஓடி வருவார்கள், ஓடி வருவார்கள். இது என்ன மாற்றம்? அரசாங்கத்தால் செய்ய முடியாத மாற்றம். ஆலோசனை கொடுக்கிறவர்கள் செய்ய முடியாத மாற்றம். நம்மை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தான் இந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பர்வதமாகிய ஆலயம். அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு நமக்குள்ளாக வாசம் பண்ணி நல்ல சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றி ஒரு தேவ ஆலயமாக அவர் வைத்திருக்கிறார். உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார், எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறார். நமக்குள்ளாக உள்ள மாற்றத்தின் மூலம் நாம் உயர்த்தப்படுவதை, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் இருப்பதை பார்க்கும்படியாக எல்லா பர்வதங்களுக்கு மேலாக ஹல்லேலூயா நம்முடைய சுபாவத்தின் மூலம் அவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாம்ச பிரகாரமான பட்டயத்தை விட்டுவிட்டு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த வசனத்தை பேசணும். இந்த வசனம் மூலம் மனம் திரும்புதல் உண்டாகணும். இந்த வசனத்தின் மூலம் ரட்சிப்பு உண்டாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.